The story of king of cricket, the story of விராட் கோலி. டெல்லியில் உத்தம் நகர்ன்ற இடத்துல பிரேம்நாத் கோலியும் சரோஜ் கோலியும் இருக்காங்க. பிரேம்நாத் கோலிங்கிறவர் ஒரு கிரிமினல் லாயர். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, விகாஸ், பாவனா. 5th நவம்பர் 1988 அவங்களுக்கு 3ஆவதாக ஒரு பையன் பிறக்கிறான். அவர் தான் விராட் கோலி. அவர் கிரிமினல் லாயராக இருந்தாலும் அவங்க ஒன்றும் பெரிய லக்ஸரியான லைஃப் தான் வாழல, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விராட் கோலி அவங்க அப்பா கிட்ட பாலை கொடுத்து போட சொல்லிவிட்டு சின்ன வயசுலேயே பேட்டை வச்சு அடிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க ஏரியா பசங்களோட விளையாட போவார். அப்படி விளையாடும்போது ஏரியாவில் முக்கால்வாசி கண்ணாடியை தலைவரே உடச்சிருவார். சில பேர் சிரிச்சுக்கிட்டே பாலை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல பாலை திருப்பி தர மாட்டாங்க. ஆனால் அவருக்கு மறுநாள் விளையாடணும். அதனால் என்ன கஷ்டப்பட்டாலும் பேட்டு பால் ஸ்டெம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போவாராம். விராட்டோட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டை அந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் பார்த்துட்டு இவன் இங்கே இருக்க வேண்டியவன் இல்லை, இவனுக்கு திறமை அதிகமாக இருக்குது, இவன் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு புரியுது, சரி நம்ம பையன் நல்லா விளையாடுறான் எல்லோரும் சொல்கிறாங்க, சரிட்டு அவனை கிரிக்கெட் அகாடமியில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. 1998 WCA வெஸ்டர்ன் டெல்லி கிரிக்கெட் அகாடமி ஆரம்பிக்கிறாங்க. 13th May 1998 அப்போ தான் விராட் கோலி அவரோட குருவான ராஜ்குமார் சர்மாவை 9 வயசில் மீட் பண்ணுறாரு. கோச்சிங் சேர்ந்ததும் அவங்க அப்பா டெய்லியும் அவரை ஸ்கூட்டரில் ப்ராக்டிஸுக்கு இறக்கி விடுவார். முதல் நாள் ப்ராக்டிஸில் அவர் வயசு பசங்களோட அவரை விளையாட சொன்னாங்க கோச் ராஜ்குமார் சர்மா. அவர் விளையாண்டார். அவர் வயசு பசங்களால் அவர் அவுட் பண்ணவே முடியலை. அதனால என்னை சீனியர் குரூப்பில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சர்மா கிட்டே விராட் கோலி போய் பேசியிருக்காரு. அதுக்கு ராஜ்குமார் சர்மா கொஞ்சம் கோபத்தில் இருந்திருக்கிறாரு. என்னடா அந்த பையன் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணுறான்ட்டு, சரின்ட்டு போயிட்டு பேடப் பண்ணு, போய் விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த செஷன் ஃபுல்லாக நல்லா விளையாண்டுருக்காரு. ஒரு பால் அவரோட செஸ்ட்டில் அடிச்சிருச்சு. அதோட அந்த மார்க் இருந்தோன்னே ஆனால் அதை விராட் கோலி பெருசாக வெளிக்காட்டிக்கலை. அது பெருசாக ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே போயிட்டார். அன்றைக்கி வீட்டுக்கு போனோன்னா விராட் கோலியோட அம்மா பார்த்துட்டு பையனுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு மறுநாள் கோச்சிங் சென்டருக்கு அவங்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி என் பையனை அவன் வயசு பசங்களோட விளையாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விராட் கோலி அதை மறுத்துட்டார். இல்லை, நான் இங்கே விளையாண்டாதான் என்னோட திறமை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விராட் கோலி இந்த லெவலில் நல்லா விளையாண்டோன்னா Under 14 செலெக்ஷன்ஸ் வருது. அதில் போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் அவரை டீமில் எடுக்கணுன்னா எங்களுக்கு இவ்வளோ காசு தரணும்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருந்தவங்க சொல்லும்போது விராட் கோலியோட அப்பா என்னால் காசு தர முடியாது, என் பையனோட திறமைக்கு அவனுக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி அவன் விளையாடட்டும், அவன் திறமை உள்ளவன் கண்டிப்பாக விளையாடுவான் இந்தியாவுக்காக, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பையனை நான் டீமுக்குள்ள எடுக்க நீங்க எவ்வளவு தருவீங்க? 10 பைசா கூட தர முடியாது. என்னால் எவ்வளோ வேணாலும் தர முடியும். அப்படி நான் பண்ணேன்னா என் பிள்ளையோட திறமையை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவன் திறமைசாலி, வருவான். பிரேம் கோலியோட நம்பிக்கை வீணாக போகலை. அடுத்த வருஷமே விராட் கோலி Under 15 டீமுக்கு டெல்லிக்காக செலக்ட் ஆகிடுறாரு. செலக்ட் ஆகிட்டு அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அப்போ கரண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயரான ஆஷிஷ் நெஹ்ரா கிட்ட அவார்டு வாங்குறாரு. அந்த டோர்னமெண்ட்டோட லீடிங் ரன் ஸ்கோரர், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு. சைல்டுஹுட்டில் விராட் கோலி மிகப்பெரிய ஃபுட்டியாக இருந்திருக்காரு. இப்போ இருக்க மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் அப்போ கிடையாது. அப்போ அவருக்கு நோ டயட் பிளான்ஸ், சோலை பட்டோரையை சாப்பிடுவார், பொட்டேட்டோஸ் அதிகமாக மேஷ் பண்ண அந்த ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவார், பட்டர் சிக்கன் சாப்பிடுவார். ராஜ்குமார் சர்மா கோச் பண்ணதில் ரொம்ப நாட்டியான பர்சன் விராட் கோலி தான் சொல்லிட்டு அவர் ஒரு சில இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப குறும்புத்தனமான பையனாக இருந்திருக்காரு. ஐயா சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சம் பண்ணுவான் சார். நாட்கள் மேலே நகருது. விராட் கோலியும் அவரோட சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது கார்டியாக் அரெஸ்ட்னால. அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் ராஞ்சி டீமுக்கு விராட் கோலி செலக்ட் ஆகிடுறாப்புல. 2006 December 16 நடக்குது அந்த மேட்ச்சு. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு. ராஞ்சி ட்ராஃபியில் கர்நாடகா vs டெல்லி. அப்போ கர்நாடகா டீம் நல்லா ஸ்டார்டட் லைனப்பாக இருக்குது. ராபின் உத்தப்பா இருக்கார், வினய் குமார் இருக்கார், ஸ்டூவர்ட் பினி இருக்கிறாரு. கர்நாடகா டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 446 ரன்ஸ் அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் பேட்டிங் பண்ண வந்த டெல்லி டீம் 14 for 4 ஸ்கோர் கார்டில் மாட்டிக்கிறாங்க. அப்போ விராட் கோலி பேட்டிங் வராரு. பிஸ்டோட சேர்ந்து ஆடி அன்னைக்கு டேவோட ஸ்கோர் 103 for 4 முடிக்கிறாங்க. விராட் கோலி 40 நாட் அவுட்டில் இருக்கிறாரு.
அன்றைக்கி டே முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. அப்பா ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கிறத பார்க்குறாரு. அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்கார்றாரு. மணி நடுராத்திரி 3 ஆகுது. அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. கார்டியாக அரெஸ்ட் ஆகுது. விராட்டோட ஷோல்டரில் அவங்க அப்பா உயிர் இழக்கிறாரு. விராட் வீட்டில் அவங்க அக்கா, அண்ணன், அம்மா எல்லாரும் அழுகிறாங்க. ஆனால் இவர் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அப்படியே ஒரு மாதிரி மனசு இறுகுன மாதிரி நிலைக்கு போயிட்டார். அவர் விடிகிற வரையும் வெயிட் பண்ணுறாரு. விடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு காலாக கோச்சுக்கு கால் பண்ணி அப்பா தவறிட்டார் கோச் அப்படின்னு சொல்கிறாரு. கோச் அதுக்கு சரிப்பா நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம், நீ வந்து அங்கே இருக்க வேலைங்கெல்லாம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. கோச் இந்த சுச்சுவேஷனில் விராட் வரமாட்டாருன்னு நினச்சி அடுத்தது இறங்க வேண்டிய சேட்டானியா நந்தாவை பேடப் பண்ணி ரெடியாரு, நீ தான் முதல்ல போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு ஷாக். விராட் கோலி வந்து பேடப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் ஆப்போனன்ட் டீம்ஸுக்கு கூட இது ஒரு ஷாக்கான விஷயமா இருந்துச்சு. அங்கே இருக்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்காக நீ இந்த சுச்சுவேஷனில் வந்தேன்னு கேட்டதுக்கு விராட் சொல்லியிருக்காரு, இது என்னோட ட்ரீம், இது என்னோட அப்பாவோட ட்ரீம். அவர் இருந்திருந்தால் கூட நான் இன்றைக்கி வந்து இங்கே போகணுன்னு தான் சொல்லியிருப்பார். மேட்ச்சை பாதியில் விட்டுட்டு வர்றது வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டருக்கு அழகு இல்லை. பேட்டிங் இறங்குறாரு. 281 நிமிஷம் பேட்டிங் பண்ணுறாரு. அந்த அவ்வளோ பெயினையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 238 பால் ஃபேஸ் பண்ணுறாரு. 90 ரன்ஸில் அம்பையரோட ராங் டிசிஷனால் அவர் அவுட் ஆகுறாரு. அவர் அவுட்டு கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஏன் சோகமாக இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தேன்னா டீமை ஜெயிக்க வச்சுருப்பேன், இப்போ என்னால் ஜெயிக்க வைக்க முடியலை, அம்பையரோட ராங் டிசிஷனால் நான் அவுட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ டெல்லி டீம் கேப்டனாக இருந்த மிதுன் மேனஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி அன்னைக்கு வராமல் இருந்திருந்தால் கூட நாங்கள் எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அவர் வந்து ஆடணும், டீமை ஜெயிக்க வைக்கணுன்ற டிட்டர்மினேஷனோடு இருந்திருக்காரு, அவரை நினச்சி நாங்கள்லாம் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே இந்த இன்சிடெண்ட்லாம் முடியுது. விராட் கோலி ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆகி அழுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் இந்தியாவுக்காக கண்டிப்பாக ஐஎஸ் லெவலில் இனிமேல் ஆடுவேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் குடும்ப பொறுப்புகள்லாம் ஏற்றுக்கிறாரு. விராட் கோலி கேரியரில் கோல்டன் பீரியட்னா அது 2008 தான். March 2, 2018 Under-19 வேர்ல்டு கப்பை கேப்டனாக ஜெயிக்கிறாரு. March 11 வந்து ஆர்சிபி அவரை வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. August 12, 2018 விராட்டுக்கு ஓடிஐ டெபு கிடைக்கிது. டெபு மேட்ச்சில் 12 ரன் தான் அடிக்கிறாரு. அந்த சீரீஸ் அவருக்கு நல்லா போகல. மறுபடியும் இந்தியன் டீம்லேருந்து அவரை ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்தியன் டீம்லேருந்து ட்ராப் ஆகிட்டோமேனு வருத்தப்படாமல் பிசிசிஐ நடத்துகிற டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டான விஜய் ஹசாரே டிராஃபியில் 7 மேட்ச் விளையாடி 89 ரன் ஆவரேஜ் வச்சு 534 ரன் அடித்து 4 செஞ்சுரி 2 ஆஃப் செஞ்சுரி அந்த டோர்னமெண்ட்டில் லீடிங் ரன் கெட்டராக இருந்தார். இதே சமயத்தில் 2009 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அதில் விராட் நேம் இல்லை. யுவராஜ் சிங்க்கு இன்ஜுரி ஆனோன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக விராட் கோலியை வந்து கால் பண்ணுறாங்க மறுபடியும் இந்தியாவுக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்தியாவுக்கு ஆர்ச் ரைவல்ஸ் பாகிஸ்தானோட. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின பாகிஸ்தான் 304 ரன் அடிக்கிறாங்க. இந்தியா ரிப்ளேக்கு 248 ரன் அடிக்கிறாங்க. விராட் கோலி பெருசாக அந்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணல. 16 ரன் 24 பால் ஆடி 3 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது மேட்ச் ஆஸ்திரேலியா கூட. அந்த மேட்ச் வந்து ரெயின் வாஷ்ட் அவுட் மேட்ச் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியா வந்து 42 ஓவருக்கு 238 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச் வாஷ்ட் அவுட் ஆகிடுச்சு. அதனால் இந்தியாவுக்கு பேட்டிங் வரல. ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து வெறும் ஒன் ஆஃப் மேட்ச் மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஆனால் இந்த மேட்ச் விராட் கோலி லைஃப்லேயே ரொம்ப க்ரூசியலான மேட்ச். இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலன்னா 3 மேட்ச்சு சான்ஸ் கொடுத்தோம் அவர் பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவரை வெளில எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. இந்த மேட்ச் விராட் கோலி நம்பர் 4 பேட்டிங் வராரு. 79 ரன் 104 பாலில் அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கிது. இந்த தருணத்தில் தான் விராட் கோலி இந்தியன் டீமில் அவரோட ஸ்பாட்டை சீல் பண்ணி கிங் கோலியாக ஆகிறாரு ஃப்யூச்சரில்.